Hello students, welcome to AA Max. இன்னைக்கு Max 6th standard term 1 algebraல exercise 2.2 பார்க்கலாம் சரிங்களா. பேஜ் நம்பர் 42ல இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. complete the following pattern அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து நமக்கு 5 types of pattern கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணுமா, கம்ப்ளீட் பண்ணணுமா. ஓகேவா, இந்த சம் இப்போ போட்டுடலாமா நம்ம. பாருங்க 9 minus 1. ஸோ நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 9லேருந்து 1 போச்சுன்னா நமக்கு என்ன 8ங்கிறது தெரியும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், 98 minus 21 அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா. அப்போது 98 21, 8லேருந்து 1 போச்சுன்னா நமக்கு 7, 9லேருந்து 2 போச்சுன்னா என்னது 7, அப்போது 77. நெக்ஸ்ட் என்ன இருக்குது 987. ஸோ 987 321 இருக்குது. ஸோ 7லேருந்து 1 போச்சுன்னா 6, 8லேருந்து 2 போச்சுன்னா 6, 9லேருந்து 3 போச்சுன்னா 6. அப்போது ஆன்சர் வந்து நமக்கு 666. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 9876 மைனஸ் 4321 இருக்குது. ஸோ இதை பண்ணிடலாமா. அப்போது சப்ட்ராக்டு. ஓகேவா, ஸோ 6லேருந்து 1 போச்சுன்னா 5, 7லேருந்து 2 போச்சுன்னா 5, 8லேருந்து 3 போச்சுன்னா 5, 9லேருந்து 4 போச்சுன்னா 5. அப்போது ஆன்சர் வந்து 5555. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், 98,765 மைனஸ் 54,321 இருக்குது. ஸோ இதை பண்ணிடலாமா. 54,321. 5லேருந்து 1 போச்சுன்னா நமக்கு 4, 6லேருந்து 2 போச்சுன்னா 4, 7லேருந்து 3 போச்சுன்னா 4, 8லேருந்து 4 போச்சுன்னா 4, 9லேருந்து 5 போச்சுன்னா 4. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 44,444. ஓகேவா, ஸோ அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது இந்த 4க்கு அடுத்தது என்னவா இருக்கும். இங்கே பாருங்கள் 8 7 6 5 4. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வரும் 3 தானே வரும். அப்போ 3 3 3 6 3 வரும். பிகாஸ் ஒரு 8 2 7 3 6 4 5 5 4, அதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு 6 3ன்னு வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம கொஸ்டின் ரெடி பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள் 9 8 7 6 5ன்னு இருக்கா. அப்போ 5க்கு அப்புறம் நமக்கு என்ன வரும் 4 தானே வரும். அப்போது 4 மைனஸ் இங்கே பாருங்கள் 1 2 3 4 5. அப்புறம் 5க்கு நெக்ஸ்ட் என்ன வரும் 6 தானே வரும். அப்போது இதை அப்படியே போட்டுடணும், அவ்வளோதான். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்டுடணும் 8 7 6 5 4 3 3. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா. A piece of wire is 12 centimeter long. What will be the length of the side if it is formed as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து an equilateral triangle, செகண்ட் வந்து a square அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 12 சென்டிமீட்டர் லாங்கில் நமக்கு என்ன இருக்கா, ஒரு பீஸ் ஆஃப் ஒயர் இருக்குது. ஸோ அதை வந்து ட்ரையாங்கிள்லையும் ஸ்கொயர்லையும் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் போட்டுடலாமா நம்ம இப்போது. செகண்ட் சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ட்ரையாங்கிள் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் எழுதிக்கலாம். ட்ரையாங்கிளோட ஷேப் எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும். ஸோ இது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போது நமக்கு என்ன பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், இந்த 3 ஷேப்ஸையும் நம்ம வந்து இந்த 3 சைட்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நமக்கு எவ்வளோ சென்டிமீட்டரில் இருந்தது ஒயரு 12. ஸோ 12 போட்டாச்சு. ஏன்னா இது 3த்தையும் சுற்றினா தானே 12. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 3x is equal to 12. அப்போ x is equal to 12 divided by இங்கே 3 வந்து நமக்கு இங்கே என்னவாகும் கீழே வந்துடும். அப்போ நம்ம கேன்சல் கொடுத்தோம்னா 1 3s are 3, 4 3s are எவ்வளோ நமக்கு 12. அப்போ x is equal to 4 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும் இல்லையா. என்ன எழுதலாம், length of the side x is equal to 4 அப்படின்ட்டு நம்ம எழுதி முடிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ நம்ம ட்ரையாங்கிள் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணிடலாமா நம்ம. ஸோ ஸ்கொயரோட ஷேப் எப்படி இருக்கும் நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம எக்ஸ் போடுவோம், எக்ஸ்ன்னு போடுவோமா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு இந்த 4 சைட்ஸையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க 12ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது 4த்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா 4x 12. ஓகேவா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை இந்த 4 வந்து இங்கே கீழே வந்துடும். ஓகேவா, ஸோ 1 4s are 4, 4 3s are நமக்கு என்ன 12. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன 3 தான் ஆன்சர். ஸோ நமக்கு இது என்ன எழுதுவோம், ஸ்கொயருக்கு நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுவோம், லென்த் ஆஃப் த சைட்
x is equal to 3 centimeter அவ்வளோதான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா Identify the value of the shapes and figures in the table given below and verify the addition horizontally and vertically அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து பாருங்கள் கீழே வந்து ஸ்டார் ஸ்மைலி ஸ்டார்ன்ட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரையாங்கிள் ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று ஸ்டார் இன்னொன்று வந்து ஸ்மைலி இன்னொன்று வந்து ட்ரையாங்கிள் 3 ஷேப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ஷேப்ஸுக்கு எந்த ஒரு வேல்யூவும் அதாவது நம்பர்ஸ் எதுவுமே கொடுக்கல ஆனால் இங்கே பாருங்கள் நமக்கு வந்து 30 36 இங்கே 32ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஸ்டார்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியணும் ஸ்மைலியோட வேல்யூ என்னன்னு தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம மொத்தமாக ஆட் பண்ணி நம்ம இங்கே ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர முடியும் ஸோ இங்கே ஈக்குவல்ட்டு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ இங்கெல்லாம் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி கொண்டு வர முடியும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாருக்கும் ஸ்மைலிக்கும் ட்ரையாங்கிளுக்கும் 3த்துக்குமே வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாமா ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாருக்கு கண்டுபிடிக்கலாம் ஸ்டார் எங்கே இருக்குது பாருங்கள் அது பாருங்கள் இங்கே லைனாக 4 ஸ்டார்ஸ் இருக்கா ஸோ அப்போ இதை எடுத்துக்கலாமா நம்ம ஈக்குவல் டு 32ன்னு இருக்குல்ல ஸோ இதை எடுத்துக்கலாமா நம்ம தேர்ட் சம்முக்கு பாருங்கள் 4 ஸ்டார்ஸ் இருந்தது இல்லையா அப்போ 4 ஸ்டார்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும் ப்ளஸ் போட்டுக்கலாம் ஓகேவா ஈக்குவல் டு என்ன நம்பர் இருந்தது அங்கே 32ன்னு தானே இருந்தது பாருங்கள் 32 தானே இருக்கீங்க 4 ஸ்டார்ஸ் கீழே ஸோ அதை எடுத்துக்கிட்டாச்சு ஓகேவா ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாமா அப்போ 4 ஸ்டார் தானே இஸ் ஈக்குவல் டு 32 ஸோ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 32 டிவைடட் பை இந்த 4 வந்து நமக்கு கீழே வந்துடும் ஓகேவா ஸோ கேன்சல் கொடுக்கலாமா 1 4s are 4 8 4s are நமக்கு என்ன 32 ஸோ அப்போ ஸ்டாரோட வேல்யூ நமக்கு எவ்வளோ 8 ஸோ அதை தனியாக எழுதிக்கலாமா ஸ்டாரோட வேல்யூ 8 நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்மைலி ஸோ நம்ம ஸ்டார் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஸ்மைலி கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாமா நம்ம ஸ்டார் ஸ்மைலி ஸ்டார் ஸோ ஈக்குவல் டு 30 இதை எடுத்துக்கலாமா ஓகே ஸோ ஸ்டார் ப்ளஸ் ஸ்மைலி ப்ளஸ் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 30 ஓகேவா ஸோ நமக்கு ஸ்டார்ஸில் வந்து நமக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிடணும் 8 தானே கண்டுபிடிச்சிடணும் ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா ஸ்டாருக்கு பதிலாக ஸோ ஸ்மைலி வந்து எத்தனை இருக்குது பாருங்கள் 1 and 2 இருக்குது அப்போ 2 ஸ்மைலி ஓகேவா ஸ்டாருக்கு வந்து 8 போட்டுடலாம் 30 ஓகேவா ஸோ 80 என்ன பண்ணிக்கலாம் 16 ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு 2 ஸ்மைலி இருக்குது நெக்ஸ்ட் என்ன இருக்குது 30 ஈக்குவல் 30 ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு 2 ஸ்மைலி இஸ் ஈக்குவல் டு 30 மைனஸ் இந்த 16 வந்து நமக்கு இந்த பக்கம் வரும்போது என்னவாகும் மைனஸாக வரும் ஸோ அப்போ 30லேருந்து 60 வந்து சப்ராக்ட் பண்ணிடலாமா அப்போது இங்கே 0லேருந்து 6 போகாது ஸோ அப்போது நமக்கு இங்கே என்ன பண்ணுவோம் பக்கத்தில் பாரோ வாங்குவோம் அப்போ இங்கே 3ங்கிறது நமக்கு 2 ஆகும் 10லேருந்து 6 போச்சுன்னா நமக்கு 4 2லேருந்து 1 போச்சுன்னா 1 ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது 14 கிடைக்கிது ஓகேவா 2 ஸ்மைலி இப்போ நம்ம ஸ்மைலி தானே கண்டுபிடிக்கணும் ஸோ ஸ்மைலியை தனியாக வச்சுட்டு 14 டிவைடட் இந்த 2 வந்து கீழே இருக்கலாம் ஓகேவா இப்போ என்னவாகுது 1 2s are 2 7 2s are நமக்கு என்ன 14 அப்போது ஸ்மைலியோட ஆன்சர் என்ன நமக்கு 7 ஸோ ஸ்மைலியோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ ஸ்டாருக்கு வந்து 8 ஸ்மைலிக்கு வந்து என்ன 7 நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ட்ரையாங்கிள் தானே இருக்குது ஸோ ட்ரையாங்கிள் எடுக்கணும் இல்லையா ஸோ இது செகண்ட் ஒன் இதை எடுத்துக்கலாமா ஸ்டார் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 36 ஸோ இதை எடுத்துக்கலாமா ஓகே பாருங்கள் ஸ்டார் ப்ளஸ் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 36 தானே இருந்ததாங்க அதனால் 36ன்னு எடுத்துக்கிட்டாச்சு ஓகேவா ஸோ ஸ்டாருக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம் 8 ஸ்டாருக்கு வந்து 8 இப்போ நம்ம ட்ரையாங்கிளுக்கு போடணும் ஓகேவா இஸ் ஈக்குவல் டு 36 ஸோ 80 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன 16 இங்கே 2 ட்ரையாங்கிள் இருக்குது அப்போ நமக்கு என்ன வரும் 2 ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்ட்டு வரும் ஸோ 36 போட்டுக்கிட்டாச்சு ஸோ 2 ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 36 இந்த 16 வந்து நமக்கு இங்கே என்னவாகும் மைனஸ் ஆகும் அப்போ 2 ட்ரையாங்கிள் இஸ் 36லேருந்து 16 சப்ராக்ட் பண்ணிடலாமா அப்போ 16 பண்ணால் 6லேருந்து 6 போச்சுன்னா 0 3லேருந்து 1 போச்சுன்னா நமக்கு என்ன 2 ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கிது 20 கிடைக்கிது ஓகேவா ஸோ அப்போ ட்ரையாங்கிள் இங்கே தனியாக வச்சுக்கிட்டு 20 டிவைடட் பை இந்த 2வை வந்து நம்ம இங்கே போட்டுடலாம் ஓகேவா அப்போ 1 2s are 2 10 2s are நமக்கு என்ன 20 அப்போது ட்ரையாங்கிளோடைய வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 10ன்னு பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ அதை நம்ம இங்கே போட்டுடலாமா ஸோ ட்ரையாங்கிள் வந்து நமக்கு 10 ஸோ ஸ்டாருக்கு 8 ஸ்மைலிக்கு 7 ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்
ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பாக்ஸில் எல்லாத்துலேயுமே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்துடலாமா? பாருங்கள், நம்ம ஸ்டாருக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும்? 8 தானே. ஸ்மைலிக்கு 7, இந்த ஸ்மைலிக்கு 7, ஸ்டாருக்கு 8. ஸோ இது நாலுத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 30 கிடைக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டாருக்கு 8, ஸ்டாருக்கு 8. இதுக்கு ட்ரையாங்கிளுக்கு என்ன கண்டுபிடிச்சிடணும்? 10 தானே கண்டுபிடிச்சிடணும். அதே மாதிரி ட்ரையாங்கிளுக்கு 10. ஸோ இது நாலுத்தையுமே ஆட் பண்ணுங்கள், 36 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்டாருக்கு 8, ட்ரையாங்கிளுக்கு 10, ஸ்மைலிக்கு 7, இந்த ஸ்மைலிக்கு 7. ஸோ இது நாலுத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு 32 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாருக்கு 8, ஸ்மைலிக்கு 7, ட்ரையாங்கிளுக்கு 10, ஸ்மைலிக்கு 7. ஸோ இது நாலுத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு 32 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 30, 36, 32, 32 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு 130 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 8, 10, 7, 7. ஸோ இது நாலுத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு 32 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி 7, 10, 7, 10. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு 34 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி 7, 8, 10, 7 இதை ஆட் பண்ணால் நமக்கு 32 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த சைடெல்லாம் ஆட் பண்ணி இங்கே போட்டாச்சு, இந்த சைடெல்லாம் ஆட் பண்ணி இங்கே கீழே போட்டாச்சு. அவ்வளோதான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? பாருங்கள், the table given below shows the results of the matches played by 8 teams in a கபடி சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட். ஓகேவா? 8 டீம் வந்து என்ன பண்ணுறாங்க? கபடி சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் ஆடுறாங்க. ஓகேவா? ஸோ டீம்ஸ் பாருங்கள், ABCDலேருந்து H வரைக்கும் இருக்குது. டோட்டல் மேட்சஸ் பிளேட் இங்கே வந்து ஃபஸ்ட் லைனில் இருக்கிறது டோட்டல்னால் மொத்தமாக எவ்வளோ மேட்சஸ் ஆடிருக்காங்கன்னு இருக்குது. மேட்சஸ் ஓன் அப்படின்னா எவ்வளோ மேட்சஸ் இவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு இருக்குது. மேட்சஸ் லாஸ்ட் அதாவது எவ்வளோ தோற்றுருக்காங்கன்றது இந்த தேர்ட் பாக்ஸில் இருக்குது. ஓகேவா? இப்போ பண்ணிடலாமா? பாருங்கள், A to 5Kயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம அதாவது கேயோட வேல்யூ இதில் இருக்குது, லாஸ்ட்டில் இருக்குது. அப்போ எவ்வளோ மேட்சஸ் இவங்க தோற்றுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க மேலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? கீழே வந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 8லேருந்து 5 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர்? 3. அதாவது மொத்தமாக டோட்டலாக விளையாடின இந்த மேட்ச்லேருந்து எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு லாஸ்டானது தெரிஞ்சிடும். ஓகேவா? அதே மாதிரி நமக்கு லாஸ்ட்டான மேட்ச் கேட்குறாங்க. அப்போ 7லேருந்து 6 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன? 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி டோட்டல் மேட்சஸ் தானே இங்கே கேட்டிருக்காங்க. என்னென்னது? டோட்டல் மேட்சஸ் தானே. அப்போ என்ன பண்ணணும்? வின் பண்ணதையும் லாஸ் ஆனதையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி மேலே போட்டணும். அப்போ 4யும் 6யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன? 10. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து அதே மாதிரி ஏ கேட்டிருக்காங்க, டோட்டல் மேட்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வின் பண்ணதையும் லாஸ் ஆனதையும் ஆட் பண்ணி மேலே போட்டணும். அப்போ 7, 2 வந்து நமக்கு என்ன? 9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 9B3 அதாவது வின் பண்ணதை கேட்டிருக்காங்க, ஓன் பண்ணதை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 9லேருந்து 3யை வந்து மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன? 6ன்னு கிடைக்கும். ஸோ டோட்டல் மேட்ச்லேருந்து லாஸ் ஆன மேட்சை வந்து நம்ம மைனஸ் பண்ணால் தான் வின் பண்ணது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10, 6 நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சியோட வேல்யூ லாஸ்டான மேட்ச்சை அதை வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போது 10லேருந்து 6ை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 4. ஓகேவா? அதே மாதிரி 8லேருந்து 4ை வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4. அது எக்ஸோட வேல்யூ. அதே மாதிரி Y வேல்யூ கேட்டிருக்காங்க. டோட்டல் மேட்சஸ் பிளேடு Yயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வின் பண்ணதையும் லாஸ் ஆனதையும் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி மேலே போட்டணும். அப்போ 6யும் 3யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன? 9. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த சம்ஸோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.